प्रभु यीशु मसीह के नाम से हम अभिनंदन करते। आइए गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. Power in the name of the Lord. Power in the name of the Lord. Power in the name of the Lord Most High. Power in the name of the Lord. Power in the name of the Lord. Power in the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும். உதவாத என்னில் நீர் உருவாயினி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உருவானி. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம்
நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உதவாது என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாது என்னில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. கர்த்தரின் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தார். पिछले हफ्ते भर परमेश्वर ने अपनी आंखों की पुतली के समान हमारी रक्षा की है. இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வர முடியாது கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டிட்டு வந்திருக்கிறார். इस अच्छे अवसर के दिन में भी परमेश्वर ने हमारे आयु के दिन को बढ़ा कर दिया है. தேவனுடைய பிள்ளைகள் நன்றி உள்ளவராய் காணப்படுவோம். परमेश्वर के बच्चे हम धन्यवादी हृदय के साथ रहे. நம்முடைய பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுவோம். हमारे सारे बोझ दर्द को प्रभु के चरण में रखेंगे. கர்த்தரை பாதுகாத்து வழி நடத்துவார். परमेश्वर हमें संभाल कर चलाएगा. பேதுரு வசனத்தை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में एक वचन हम पढ़ते हैं. லூக்கா சுவிசேஷத்திலே लूका रचित सुसमाचार 19வது அதிகாரத்திலே 19वां अध्याय में 19வது அதிகாரம் 19वां अध्याय அதுல வாசிக்கும் போது हम यहाँ पर पढ़ते हैं. அதுல 6வது வசனத்தை வாசிங்க. 6वां वचन को पढ़ेंगे. जब यीशु उस जगह पहुंचा तो ऊपर दृष्टि करके उससे कहा, हे जक्कई, झट उतर आ, क्योंकि आज मुझे तेरे घर में रहना अवश्य है. இயேசு கிறிஸ்து சகேயுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. यीशु मसीह यहाँ पर जक्कई को देखकर एक शब्द कहते हैं. அந்த 19வது அதிகாரம் ये 19वां अध्याय 1ல இருந்து 10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது 1 से लेकर जब 10वां वचन तक आप पढ़ेंगे, சகே என்கிற மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. जक्कई नाम के मनुष्य के बारे में लिखा गया है. இந்த சகே என்கிற மனுஷன் ये जक्कई व्यक्ति அவன் ஒரு ஆயக்காரன். वो एक चुंगी लेने वाला व्यक्ति है. அவன் ஒரு தலைவன். वो एक सरदार था அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और वो एक धनी व्यक्ति था करके लिखा गया है. ஆயக்காரனும் தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த இந்த மனுஷன் चुंगी लेने वाला सरदार और ये धनी व्यक्ति ரொம்ப கடின இருதயம் உள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். बहुत कठोर हृदय वाला एक व्यक्ति था. அவன் கடின இருதயம் உள்ள ஒரு மனுஷனாய் காணப்பட்ட போதிலும் वो कठोर हृदय होने पर भी அவன் உள்ளத்தின் ஆழத்துல ஒரு ஆசை, उसके दिल की गहराई में एक इच्छा थी. இயேசு கிறிஸ்துவை எப்படியாயிலும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார். किसी भी तरह से यीशु को वो देखना चाहता था. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், मनुष्य केवल चेहरा देखता है, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके हृदय को देखता है. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், मनुष्य चेहरा देखता है. இயேசு கிறிஸ்து சகையுடைய இருதயத்தை பார்த்தார். लेकिन यीशु ने जक्कई का हृदय को देखा. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். यीशु को देखना चाहता था कि वो कौन सा है करके उसने ढूंढने लगा. சகையின் இருதயத்தின் ஆசையை அறிந்த இயேசு जक्कई का हृदय का विचार को जाना हुआ यीशु ஒரு நாள் இயேசு பிரயாணமாய் வழிநடந்து போய் கொண்டிருக்கும் போது एक दिन यीशु अपने मार्ग में से जा रहे थे. சகைவுக்கு தெரிய வந்தது இயேசு இந்த வழியாய் போகிறார். जक्कई जान गया था कि यीशु इसी मार्ग से गुजर रहे हैं. சகைவு குள்ளமான ஒரு மனுஷனாய் இருந்தபடினாலே जक्कई एक नाटा इंसान होने के नाते ஜனக்கூட்டத்தின் நடுவிலே இந்த சகைவுக்கு இயேசுவை காண முடியவில்லை. भीड़ के कारण वो यीशु को न देख सका. ஆனபடினாலே इसलिए இயேசு அந்த வழியாய் கடந்து போகும்போது यीशु जब उस रास्ते से
से गुजर रहे थे, அந்த கூட்டத்திலே அவன் முன்னதாக ஓடி போய் उस भीड़ से पहले आगे दौड़कर அங்கே இருந்த காட்டத்தி மரத்தின் ஒன்றின் மேல் ஏறினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. एक गूलर के पेड़ पर चढ़ गया करके लिखा गया है। இயேசு இந்த மரத்தின் கீழோடி கடந்து போவார். यीशु इस गूलर के पेड़ के नीचे से ही गुजरने वाले थे। நாம் மேலே இருந்து இயேசு பார்த்து விடலாம், हम यीशु को ऊपर बैठकर देख सकूंगा என்று முன்னதாகவே ஓடி போய் காட்டத்தி மரத்துல போய் உட்கார்ந்திருந்தார். इसलिए पहले से जाकर गूलर के पेड़ पर चढ़कर बैठ गया। ஆனா சகை முன்னதாகவே ஓடி போனது जक्कई पहले से दौड़ कर गया हुआ இயேசுக்கு தெரிந்தது. यीशु जान गए थे। அந்த வேதத்துல வாசிக்கிறோம், यहाँ पर हम पढ़ते हैं, இயேசு அந்த காட்டத்தி மரத்து வரைக்கும் வந்தபோது जब यीशु उस जगह पहुँचे, அந்த மரத்தின் அடியிலே நின்றார். वहाँ पर वे खड़े हो गए। நின்று रुक कर அண்ணாந்து பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उन्होंने अपनी दृष्टि ऊपर की ओर की। இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்களில் यीशु मसीह जब जीवित थे, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்தார். उन्होंने बहुत सारे चमत्कार किया है। ஆனா எல்லாருக்கும் அற்புத அதிசயம் செய்யவில்லை. सभी के लिए उन्होंने चमत्कार नहीं किया। எத்தனையோ குருடர்கள் இருந்திருப்பார்கள், कितने ही अंधे लोग हुए रहेंगे, எல்லா குருடர்களுக்கும் பார்வை கொடுக்கவில்லை. सभी अंधों को दृष्टि नहीं दिया। எத்தனையோ குஷ்டரோகிகள் இருந்திருப்பார்கள், कितने ही कोढ़ी लोग हुए होंगे, எல்லா குஷ்டரோகிகளுக்கும் சுகம் கொடுக்கவில்லை. सभी कोढ़ों को चंगाई नहीं मिला। எத்தனையோ பாவிகள் இருந்திருப்பார்கள், कितने ही पापी लोग हुए रहेंगे, எல்லா பாவிகளுக்கும் ரட்சிப்பு கொடுக்கவில்லை. सभी पापों का उद्धार नहीं हुआ। ஆனா இந்த ஆயக்காரன், लेकिन ये चुंगी लेने वाला, இந்த கடின இருதயம் உள்ள ஒரு மனுஷன், ये कठोर हृदय व्यक्ति, ஏழைகளை ஏமாற்றுகிறவன், गरीबों को फंसाने वाला, லஞ்சம் வாங்குகிறவன், ब्याज लेने वाला, இப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ள மனுஷனா இருந்தாலும் ऐसे वो कठोर हृदय का व्यक्ति होने पर भी இவன் இருதயத்தின் ஆழத்துல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேண்டும் என்று வகை தேடினார். लेकिन इसके हृदय में एक इच्छा थी कि यीशु किस प्रकार का व्यक्ति है वो देखना चाहता था। அவன் இருதயத்தின் ஆழத்தை அறிந்த இயேசு उसके हृदय की गहराई को जाना हुआ यीशु அவன் ஏறி இந்த மரத்தின் கீழ் வந்தபோது நின்று அண்ணாந்து பார்க்கிறார். जिस पेड़ पर वो चढ़ के बैठा था वहाँ पर यीशु उसकी ओर देखने लगे। ஒரு கிருபையின் அழைப்பு சகைவுக்கு கடந்து வந்தது. अनुग्रह रूपी बुलावट सगे की ओर पहुंची है। சகையு ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருந்தார். चाहे ये जक्कई ये चुंगी लेने वाला का सरदार था। ஒரு நாள் இவனுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு, एक दिन इसको एक विशेष सूचना मिली। சகையுடைய வாழ்க்கையில் வந்த அழைப்புகளை குறித்து நாம் பார்க்கும் போது जक्कई के जीवन की बुलावट के बारे में जब हम देखते हैं, முதலாவது சகையுடைய அழைப்பை கடந்து வந்த விசேஷம், पहला प्रथम बुलावट उसके जीवन में क्या आई? அவனுக்கு கிருபையினால் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். अनुग्रह से प्रभु ने उसको एक बुलावट दी। கடின இருதயம் உள்ள ஒரு மனுஷன் தான், कठोर हृदय व्यक्ति है ये, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். लेकिन यीशु मसीह ने उसको एक बुलावट दिया। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, மத்தேயு 3வது அதிகாரம் मत्ती का 3रा अध्याय, அது 9வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், अगर 9वां वचन को आप पढ़ोगे, और अपने अपने मन में यह न सोचो कि हमारा पिता अब्राहम है, क्योंकि मैं तुमसे कहता हूँ कि परमेश्वर इन पत्थरों से अब्राहम के लिए संतान उत्पन्न कर सकता है। யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், यहाँ पर यूहन्ना बपतिस्मा कहता है, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதீர்கள். ये मत सोचो कि हमारा पिता अब्राहम है। தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். तुमसे ये कहता हूँ कि परमेश्वर इन पत्थरों में से भी अब्राहम के लिए संतान उत्पन्न कर सकता है। ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ள விரும்பாதீர்கள். अब्राहम हमारे पिता है करके अपने मन ही मन मत सोचना। இந்த கல்லுகளினாலே தேவன் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். परंतु परमेश्वर इन पत्थरों से भी अब्राहम के लिए संतान उत्पन्न कर सकता है। சகை ஒரு கல்லை போன்ற ஒரு மனுஷன், जक्कई एक पत्थर नाम का एक इंसान था। ஏழைகளை வஞ்சகமாய் ஏமாற்றினவன், गरीबों को फंसाता था அநியாயமாய் சம்பாத்தியம் பண்ணினவன், और बहुत बुरी तरह से कमाता था। இப்படிப்பட்ட கல்லை போன்ற ஒரு இருதயத்தை உள்ள ஒரு மனுஷன், ऐसे उसका हृदय कठोर और पत्थर के समान हृदय को, இப்படிப்பட்ட கல்லான மனமுடைய சகையை पत्थर जैसा हृदय इंसान जक्कई को ஆண்டவர் ஒரு நட்சத்திரமாக மாற்றிவிட்டார். परमेश्वर उसे एक तारे के समान बनाया। ஏசாயா 28வது அதிகாரம் यशाया का 28वां अध्याय, அவருடைய 16வது வசனத்தை வாசிப்பீர்களேயானால், उसके 16वां वचन को जब तुम पढ़ोगे, इसीलिए प्रभु यहोवा यह कहता है, देखो मैंने सियोन में नींव का एक पत्थर रखा है, एक परखा हुआ पत्थर, कोने का अनमोल और अति दृढ़ नींव के योग्य पत्थर, और जो कोई विश्वास रखे वो उतावली न करे। கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், परमेश्वर यहोवा यो कहता है, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். देखो मैंने सियोन में नींव का एक पत्थर रखा है, அது பரீட்சிக்கப்பட்டதும் एक परखा हुआ पत्थर, விலையேற பெற்றதும் अनमोल पत्थर, திட அஸ்திபாரம் உள்ளதுமான
சீயோனில் வைக்கிறேன். सिय्योन में रखा गया है, சீயோனில் வைக்கிறேன். सिय्योन में रखा गया है, சீயோனில் வைக்கப்பட்ட அந்த மூளை கல்லின் மேல் सिय्योन में रखा गया उस पत्थर, விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. जो कोई विश्वास रखेगा उसकी उठा लज्जित नहीं होगा। மூளை கல்லை சீயோன்ல வைக்கிறேன், அந்த மூளை கல்லத்துல விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. जो कोई सिय्योन के नींव पर रखा गया पत्थर पर विश्वास रखेगा वे कभी लज्जित नहीं होंगे। இந்த மூளைக்கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ये सिय्योन में रखा गया पत्थर कौन है? प्रभु यीशु मसीह है। அப்ப இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह கல்லான இருதயமுடைய இந்த சகைவை पत्थर हृदय का पाया गया जक्कई को கர்த்தர் அழைக்கிறார். परमेश्वर ने बुलाया। அவனை ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாற்ற விரும்புகிறார். परमेश्वर चाहते थे कि उसे अब्राहम का संतान बनाए। அவனுக்கு வந்தது கிருபையினால் உண்டான அழைப்பு. उसकी बुलाहट प्रभु अनुग्रह के रूप में उसे बुलाया। நம்ம நினைப்போம் हम सोचते हैं கிருபை என்றால் என்ன என்று நமக்கு தெரியாது. अनुग्रह क्या होता है? தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு अयोग्य मनुष्य को ஆண்டவர் பாராட்டுகிற இரக்கம் தான் கிருபை. प्रभु जो दया दिखाता है वही अनुग्रह है। தகுதியே இல்ல, कोई योग्यता नहीं, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் பாராட்டுகிற இரக்கம் தான் கிருபை. उस व्यक्ति को मिलने वाली दया ही अनुग्रह है। அப்ப ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் जिस पत्थर को निकम्मा ठहरते हैं மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. कोई सिरे का कोने का सिरा बन गया, அது கர்த்தராலே ஆயிற்று. वो परमेश्वर ने बनाया। அந்த மூளைக்கல்லிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் जो कोई उस कोने के सिरे पत्थर पे विश्वास रखते हैं அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். वे कभी लज्जित नहीं होंगे। அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे பொதுவாக கன்வென்ஷன் கூட்டங்கள் வைக்கும் போது साधारण से कन्वेंशन मीटिंग रखी जाती है, லாஸ்ட்ல ஆல்டர் கால் கொடுப்பாங்க. लास्ट में सभी को बुलावट दिया जाता है। யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறீர்கள்? कौन कौन यीशु मसीह पर विश्वास करेंगे? யாருக்கெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து வேணும்? किसको इसको इस यीशु मसीह की जरूरत है? எல்லாரும் முன்ன ஓடி வருவார்கள். सब दौड़ कर आएंगे। இது ஆண்டவருடைய கிருபையினால் கொடுக்கிற ஒரு அழைப்பு. ये ही अनुग्रह रूप से दिया गया बुलावट। அப்படிப்பட்ட கூட்டங்களில் ஒப்பு கொடுத்து அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள். वैसे बुलावट में सब शामिल होके कई लोग उद्धार भी पाते हैं। இயேசு கிறிஸ்து இந்த சவுலை சந்திக்க சகைவை சந்திக்க ஆயத்தமாய் இருந்தார். यीशु मसीह जक्के से मिलने के लिए तैयार थे। அந்த ரட்சிப்பு கிருபையினால் உண்டாகிறது. ये उद्धार अनुग्रह से मिला था। எந்த விதத்திலும் தகுதியற்றவர்களாய் இருக்கிற நமக்கு किसी भी कारण के योग्य नहीं थे हम, ஆண்டவர் பாராட்டுகிற இரக்கம் தான் தயவு. हम पर दिया गया अनुग्रह ही दया। நான் உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். उदाहरण से मैं कहती हूँ, நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக சிறு பிள்ளையா இருக்கும் போது सेवकाई जब मैं छोटी बच्ची थी, மறைந்து போன டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள், गुजरे हुए डीजे दिनकरन, அவர்கள் மனைவி ஸ்டெல்லா தினகரன், उनकी पत्नी स्टेला दिनकरन जी, ரெண்டு பேருமே எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. दोनों हमारे घर आए थे। என் வீட்டுக்கு வந்து हमारे घर आकर ஒரு நேரம் என் வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு போனாங்க. एक समय का भोजन हमारे घर पर खाकर भी गए थे। அவ அவ்வளவு பெரிய தேவ மனுஷன் उतने बड़े संत எங்க வீட்டுக்கு வந்து எங்களோடு போஜனம் பண்ணுகிறார் என்று சொன்னார். हमारे साथ बैठकर जब उन्होंने भोजन किया, அது எங்களுக்கு ஆண்டவர் தந்த ஒரு கிருபை, ஒரு இரக்கம். वो परमेश्वर ने हमारे ऊपर दिखाया हुआ एक अनुग्रह है, दया है। அதே போல மோகன் சி லாசரஸ் ஐயா அவர்களும் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க. वैसे ही पास्टर मोहन सिलासरस ब्रदर भी हमारे घर आए हैं। நான் எதுக்கு சொல்றேன்னா, मैं क्यों आपको बता रही हूँ? கிருபை அதை சொல்ல வரேன். अनुग्रह, கிருபை. अनुग्रह। இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த நாட்கள்ல यीशु मसीह जब इस संसार में जीवित थे, எல்லாருக்கும் அற்புதம் செய்யறார். सभी के लिए उन्होंने छुटकारा दिया। குறிப்பிட்ட சிலருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்தார். किसी लोगों को उन्होंने चंगाई दिया। அதே போல वैसे ही குறிப்பிட்ட சிலருக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை கொடுக்கிறார். कुछ लोगों को परमेश्वर ऐसा एक भाग्य देता है। நம்ம பாஸ்டர் ரத்னபால் ஐயா அவர்கள், हमारे पास्टर रत्नपाल जी, அவர்கள் கூட எங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். वे भी हमारे बहन के घर पर आके गए हैं। அப்படிப்பட்ட பெரிய பெரிய தேவ மனுஷர்களை சந்திப்பதற்கு கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. ऐसे बड़े बड़े संतों से मिलने का तक सौभाग्य हमें नहीं मिलता है। அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவதற்கு நம் தகுதி அற்றவர்கள் தான். वैसे बड़े संत हमारे घर पर आकर पैर रखने के लिए हम योग्य नहीं है। தகுதியற்ற நமக்கு हम जो अयोग्य है, ஆண்டவர் ஏதோ இரக்கம் பாராட்டி लेकिन परमेश्वर हम पर दया कर நம்முடைய வீடுகளில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வது போல हमारे घर पर ऐसे बड़े काम जब वो करता है, சகை எவ்வளவு கல்லான இருதயம் உள்ள மனுஷனா இருந்தாது, चाहे जक्के कितने ही हृदय पत्थर बन के हो, வஞ்சிக்கிற இருதயம் உள்ளவனா இருந்தாது, वंचित करने वाला हृदय हो, ஏழைகளை ஏமாற்றுகிற ஒரு மனுஷன்
மனுஷனாய் இருந்தாலும், गरीबों को फंसाने वाला हृदय हो, அநியாயமாய் சம்பாத்தியம் பண்ணுகிற மனுஷனாய் இருந்தாலும், लूटने वाला हृदय हो, ஆண்டவர் கிருபையாய் இந்த சகேவை அழைத்தார். लेकिन परमेश्वर ने अनुग्रह से उसे बुलाया। நம்மை கர்த்தர் கிருபையினால் அழைத்தார். प्रभु हमें भी अनुग्रह से हमें बुलाया है। எபேசியர் 2:5 வாசிக்கும் போது इफिसियों 2:5 में हम पढ़ते हैं, கர்த்தருடைய கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். प्रभु के अनुग्रह से हमारी उद्धार हुई है। ரோமர் 3:24 வாசிக்கும் போது रोमियो के 3:24 में पढ़ते हैं, கர்த்தருடைய கிருபையினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். प्रभु के अनुग्रह से हम धर्मी बने गए நாம் हैं। நீதிமான்களாக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபை. हम यदि धर्मी है तो प्रभु के अनुग्रह है। நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய கிருபை. हमारा उद्धार हुआ ये प्रभु के अनुग्रह है। இந்த கிருபையின் அழைப்பு ये अनुग्रह का बुलावट சகேவுக்கு வந்தது. जक्कई को मिला சகே ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றப்பட்டார். और जक्कई अब्राहम का संतान बन गया। இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையின் அழைப்பு உங்களை சந்திக்கிறது. आज का दिन प्रभु के अनुग्रह की बुलावट आपसे भेंट हो रही है। வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, हे बोझ से दबे हुए लोग, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். आप सब मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். मैं तुम्हें विश्राम दूंगा। பொதுவான ஒரு அழைப்பு. साधारण बुलावट, இது கிருபையின் அழைப்பு. ये अनुग्रह की बुलावट है। இந்த அழைப்பை தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் அல்லல் தட்டி விடாதீர்கள். इस बुलावट को कोई भी टुकड़ा मत दीजिएगा। நாம் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, அந்த லூக்கா 19வது அதிகாரத்திலே लूका के 19वां अध्याय அந்த 6வது வசனத்தை வாசிக்கும் போது 6वां वचन को पढ़ेंगे। वह तुरंत उतरकर आनंद से उसे अपने घर ले गया। எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है, சாரி 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 5वां वचन में लिखा है, இயேசு அண்ணாந்து பார்த்து यीशु ऊपर की ओर दृष्टि करके அவனை கண்டு उससे देखा, சகேவே என்று அழைக்கிறார். हे जक्कई करके पुकारा। சகேவே हे जक्कई பெயரிட்டு அழைக்கிறார். नाम से बुलाया। ஒரு தனிப்பட்ட அழைப்பு சகேவுக்கு கடந்து வந்தது. एक व्यक्तिगत बुलावट जक्कई के पास आया है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை கிருபையாய் அழைத்தார். परमेश्वर ने आपको अनुग्रह से बुलाया था। ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். प्रभु आपको जानता है। சகேயுடைய பெயரை கூட கர்த்தர் அறிந்திருந்தார். जक्कई का नाम तक प्रभु यीशु जानते थे। அப்ப சகேயின் பெயரை கர்த்தர் அறிந்திருக்கிறார். जक्कई के नाम को प्रभु जानते थे। முழு உலகத்துக்கும் ஆண்டவராய் இருந்தாலும் सारे भूमंडल का परमेश्वर होने पर भी ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார். हर एक व्यक्ति के नाम को परमेश्वर जानता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்கள் பெயரை மட்டும் அறிந்தவர் அல்ல, परमेश्वर केवल आपके नाम को नहीं जानता, உங்கள் தனிப்பட்ட இதயத்தின் பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். आपके हर एक व्यक्ति के हृदय की समस्याओं को प्रभु जानता है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உலக மக்களுக்கு மறைந்திருக்கலாம், चाहे हो सकता है आप संसार से छिपा सकते हो, ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே உங்கள் பிரச்சனைகள் மறைந்திருக்க முடியாது. लेकिन परमेश्वर के सामने आपका समस्या नहीं छिप सकता। ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்திருக்கிறேன், परमेश्वर कहता है मैंने तुझे बुलाया है, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், मैंने तुझे नाम से बुलाया है, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்தும் இருக்கிறேன், मैंने तुझे नाम से बुलाया और जान भी लिया हूँ। நீ என்னுடைய பிள்ளை, तू मेरी बेटी है। இயேசு கிறிஸ்து प्रभु यीशु मसीह சகேவே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறார். जक्कई करके नाम से बुलाया। வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, கர்த்தர் ஆபிரகாமே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்தார். परमेश्वर ने अब्राहम को अब्राहम करके कहलाया। பெயர் சொல்லி அழைத்தவர் नाम से बुलाया हुआ प्रभु ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். अब्राहम से बातें भी की। நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ, मैं जिस देश को बताता हूँ उस देश के लिए निकल जा। யாக்கோபை பெயர் சொல்லி அழைக்கிறார். याकूब को नाम से बुलाया। யாக்கோபை பெயர் சொல்லி அழைத்தவர் याकूब को नाम से बुलाया परमेश्वर। யாக்கோபே हे याकूब याकूब, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம் என்று तू சொன்னார். मिस्र को जाने से डर मत। மோசே பெயர் சொல்லி அழைத்தார். मूसा को नाम से बुलाया। மோசே हे मूसा மோசே मूसा, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, तू जहाँ पर खड़ा है पवित्र स्थान है। உன் பாதரட்சைகளை கழற்றி போடு. अपने जूते को यहाँ पर उतार दे। சவுலையா பார்க்கிறார். शाऊल को देखा। சவுலே हे शाऊल, சவுலே हे शाऊल, நீ என்னை ஏன் तू துன்பப்படுத்துகிறாய்? क्यों मुझे सताता है? பெயர் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். नाम से प्रभु पुकारता है। சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டனை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். शामुएल नाम के बालों को प्रभु नाम से बुलाया। சாமுவேலே என்று அழைத்தார். हे शामुएल करके बुलाया। ஏலியின் குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். एली के परिवार में होने वाले संभावना को उस बालक को प्रभु ने बताया। மார்த்தாளுடைய இருதயத்தை பார்க்கிறார். मार्ताल का हृदय को देखा। அவருடைய இருதயத்தின் வேதனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். उसके हृदय के पीढ़ी को प्रभु ने देखा। மார்த்தாளே மார்த்தாளே, हे मार्था, ये मार्था, நீ अनेक வேதனைகளினால் நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். कई सारे बोझों से तेरा हृदय पीड़ित है। இன்றைக்கு கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். आज प्रभु आपको नाम से बुला रहा है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார்.
அழைக்கிறார். परमेश्वर के बच्चे आपको नाम से बुला रहा है। சகேவை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். जक्कई को परमेश्वर ने नाम से बुलाया। பெயர் சொல்லி உங்களை கர்த்தர் அழைக்கிறது மட்டுமல்ல, केवल आपको नाम से ही नहीं पुकारता। கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பாரானால் यदि प्रभु आपको नाम से बुलाएगा, உங்கள் இருதயத்தின் பிரச்சனைகள், आपके हृदय की समस्याओं को, உங்கள் இருதயத்தின் வேதனைகள், आपके हृदय की पीड़ा को, தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள், आपके जीवन में व्यक्तिगत रूप से रखा हुआ प्रभु की योजनाओं को, இவைகளெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ये सब प्रभु आपसे बातें करेगा। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। நம்முடைய ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறவர். क्योंकि हमारा परमेश्वर नाम से पुकारने वाला प्रभु है। கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர். प्रभु आपके नाम से पुकारेगा। நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் मैं उद्धार पाए हुए शुरुआत के दिनों में எப்பொழுது ஆராதனைக்கு கடந்து போனாலும் जब भी मैं प्रभु की कलीसिया में आराधना के लिए जाती थी, முதல் வரிசையில முதல் இடத்துல போய் உட்காருவேன். सबसे प्रथम जगह में पहले स्थान में बैठती थी। ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டு பேசுவார். प्रति रविवार के दिन परमेश्वर मुझसे बातें करते थे। அப்ப எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. तो मुझे बहुत हृदय में पीड़ा होने लगी, சிஎஸ் பேக்ரவுண்ட்ல பிறந்து வளர்ந்தவள். क्योंकि मेरा जन्म और पालन पोषण सीए से बैकग्राउंड से हूँ मैं। பெந்தேகோஸ்து அனுபவம் எனக்கு தெரியாது. मुझे पेंटेकोस्त का अनुभव नहीं है, ஆனால் ஆராதனைக்கு கடந்து போகும்போது लेकिन जब भी मैं आराधना में जाती थी, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வாரம் என்னோடு பேசுவார். प्रतिदिन परमेश्वर पवित्र आत्मा मुझसे बात करते थे। கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் என்னோடு கூட பேசினார். प्रभु की सेवकाई करने के लिए पवित्र आत्मा मुझसे बातें करने लगे। பெந்தேகோஸ்தின் அனுபவம் என்றால் என்ன தெரியாது. मुझे पेंटेकोस्त की किसी के अनुभव नहीं है, ஊழியத்தின் அனுபவம் என்றால் என்ன என்பது தெரியாது. सेवकाई का अनुभव भी क्या होता है मैं नहीं जानती थी। ஆனபடினாலே इसलिए நான் முன் வரிசையில போய் உட்கார்ந்திருந்தேன். मैं अगर आगे जाकर बैठूंगी பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு तो பேசுவார் आज के दिन भी पवित्र आत्मा मुझसे बातें करेगा। என்று சொல்லி ऐसे कहकर ஆராதனையிலே एकदम கடைசி வரிசையில போய் உட்கார்ந்து आराधना के लास्ट पंक्ति में जाकर बैठने लगी। அங்கே உட்கார்ந்து वहाँ बैठकर நான் தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தேன். अपना सर झुका कर बैठी थी। யார் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்று தெரியாது. कौन प्रचार कर रहा है ये भी नहीं पता था, ஆனபடி நான் தலையை குனிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தேன். इसलिए अपना सर झुका कर बैठी थी। அன்றைக்கு தஞ்சாவூர்ல இருந்து उस दिन तंजावुर के गांव से ரத்னராஜ் என்று சொல்லி ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறார். पास्टर रत्नराज करके वे प्रचार करने आए थे। அவர் யார் எவர் என்பது எனக்கு தெரியாது. वो कौन है मैं नहीं जानती थी। அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது वो जब प्रचार कर रहे थे அவர் சொல்லுகிறார், उन्होंने कहा, சகோதரி हे बहन, உன்னை தாய், तुझे, சகோதரி हे बहन, உன்னை தாய். तुझसे ही। இவர் ரெண்டு நேரம் சொன்னார். ऐसे दो बार उन्होंने बोला। நான் குனிஞ்சிட்டே இருந்தேன். मैं झुक कर बैठी थी। ஏன் மறுபடியும் சொல்லுகிறார்? दोबारा उन्होंने बोला। நான் தலையை நிமிர்ந்து பார்த்தேன். फिर मैं सर सीधा की। அவர் என்னை கையை நீட்டி எழுப்ப சொன்னார். उन्होंने अपनी हाथ बढ़ाकर मुझे उठाकर खड़ा किया। அவர் சொன்ன ஒரு வார்த்தை, उन्होंने बोला, நீ உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு காரியத்தை நினைத்துக் तू கொண்டிருக்கிறாய். दिल के गहराई में कुछ सोच रही है। நீ உள்ளத்தில் நினைக்கிறாய், तू सोच रही है நான் எங்கேயோ இருக்க வேண்டியவள். मैं कहाँ तो होना था, தெரியாத வண்ணமாய் இந்த பெந்தேகோஸ்தே ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டமே என்று சொல்லி நினைக்கிறாய். अनजान में आके इस बेंतेकोस्त की आराधना में आके फंस गई हूँ करके तू सोच रही இந்த है। பெந்தேகோஸ்தே சபையில நீயாக வந்து உட்காரவில்லை. इस बेंतेकोस्त की कलीसिया में तू स्वयं आकर नहीं बैठी है, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். मैंने तुझे नाम से बुलाया है। உன்னை இந்த இடத்துக்கு நான் கொண்டு வந்தது मैंने यहाँ पर इस जगह पर क्यों लाया है, உன்னை பணி தீர்க்கப்பட்ட கல்லாய் மாற்றி ताकि तुझे अच्छे से बनाए और पत्थर बनाकर ஆலயத்தை தூணாய் நிறுத்துவதற்காக உன்னை இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார். कलीसिया में तुझे खंबा बनाकर खड़ा करने के लिए मैं यहाँ पर लेकर आया हूँ। என் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தது யாருக்கும் தெரியாது. मेरे हृदय में ऐसे एक सोच था, कोई भी नहीं जानता था। என் உள்ளத்தின் ஆழத்துல இப்படிப்பட்ட எண்ணத்தோடு உட்கார்ந்திருந்தேன். मैं इस प्रकार की सोच के साथ आराधना में बैठी थी। எங்கே இருந்து வந்த ஊழியக்காரர் मैं कहाँ से तो आया हुआ ये सेवक, அவர் குறிப்பிட்டு சொல்லி उन्होंने अपना हाथ बढ़ाकर உள்ளத்தின் ஆழத்தில் இருக்க எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தினார். मेरे हृदय के सारे बातों को उन्होंने खोल दिया। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் இருதயத்தின் அந்தரங்கங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். परमेश्वर के बच्चे तेरे हृदय के व्याकुलता को प्रभु जानता है। இன்றைக்கு நீ நினைக்கலாம், आज तू सोचता होगा எங்கேயோ இருக்க வேண்டியவள், मैं कहाँ तो होना था, எங்கேயோ வந்து இருக்கிறேன் कहीं तो आकर बैठा हूँ, என்று உள்ளத்தின் ஆழத்தில் நினைக்கலாம். ऐसे तू दिल की गहराई में सोच रहा है। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर कहता है, நான் உன்னை தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கிறேன். मैंने तुझे व्यक्तिगत रीति से बुलाया हूँ, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். मैंने तुझे नाम से बुलाया हूँ। நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தது மட்டுமல்ல, केवल तुझे नाम से नहीं बुलाया, நான் उन्हें அறிந்தும் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். मैंने तुझे जान भी लिया है क्योंकि यहोवा कहता है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளை உன் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். इसलिए परमेश्वर के बच्चे तेरे हृदय को प्रभु देखता है। அறிந்தவர் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்களை உனக்கு தெரியப்படுத்துவார்.
செய்வார். तुझे जाना हुआ परमेश्वर तेरे जीवन में क्या करेगा वो तुझे बताएगा. அல்லேலூயா हालेलुया, ஹalleluya. हालेलुया. அதே அதிகாரத்திலே उसी अध्याय में அந்த 5வது வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். फिर से 5वां वचन को पढ़े. जब यीशु उस जगह पहुंचा तो ऊपर दृष्टि करके उससे कहा, हे जक्कई, झट उतरा, क्योंकि आज मुझे तेरे घर में रहना अवश्य है. சகீவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. हे जक्कई झट उतरा. சகீவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. हे जक्कई झट उतरा. ஆண்டவர் கிருபையாய் கல்லான இருதயமுடைய இந்த சகீவை சந்திக்க வந்தார். परमेश्वर अनुग्रह से पत्थर हृदय से भेंट करने आया. சகீவை பெயர் சொல்லி அழைத்தார். जक्कई को नाम से बुलाया. அவன் இருதயத்தின் எண்ணங்களை அறிந்தார். उसके हृदय को सोच को जानता. மாத்திரமல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், और इतना ही नहीं प्रभु कहते हैं, சகீவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. हे जक्कई झट उतरा. சீக்கிரமாய் இறங்கி வா. झट उतरा. ஒரு துரிதமான அழைப்பு சகீவுக்கு கொடுக்கிறார். एक परमेश्वर का झट से बुलावट. தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நமக்கு ஒரு துரிதம் உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे अपना आत्मिक जीवन में एक वीरता चाहिए. மெதுவாக இறங்கி வரட்டும் என்று சொல்லி இயேசு நிற்கவில்லை. बहुत साधारण से उतर के आने दो करके यीशु इंतजार नहीं किए. நாளைக்கு செய்யலாம் என்று நினைக்க கூடாது. ऐसे मत सोचिए कल कर सकता है. நாளை என்பது நம்முடைய நாள் அல்ல. कल हमारे हाथ में नहीं है. சீக்கிரமாய் இறங்கி வா. झट उतरा. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில காலதாமதத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. हमारे जीवन में देरी के लिए जगह नहीं देना है. நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம், हमारा पिता अब्राहम, அவருடைய தகப்பன் பெயர் தேராகி. उनका पिता का नाम था तेरह. தேராகி என்று சொன்னால் கால தாமதம் என்று அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. तेरह मतलब देरी वाला इंसान. இந்த தேராகி ये तेरह தன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து अपने बच्चे और पत्नी के साथ அவர் பிரயாணமாய் புறப்பட்டு கானானுக்கு கடந்து வந்து वो கொண்டிருக்கிறார். कनान देश की और यात्रा कर रहे थे. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, தேராகு மரித்த போது जब तेरह गुजर गए, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு கடந்து வந்தது. परमेश्वर का वचन अब्राहम के पास पहुंचा. ஆபிரகாமே, நீ உன் தேசத்தை, இனத்தை, ஜனத்தை விட்டு ये अब्राहम तू अपना देश कुटुंब को छोड़कर நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. मैं जिस देश को दिखाऊंगा वहाँ पर निकल जा. கர்த்தர் உன் வாழ்க்கையிலே உன்னை குறித்த காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமானால் यदि परमेश्वर तेरे जीवन में जो रखा है उसे प्रभु प्रकट कराना है, தேவனுடைய பிள்ளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ காலதாமதம் பண்ண கூடாது. तो अपनी आत्मिक जीवन में तू कभी देर न करना. கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் यदि यहोवा तुझसे एक शब्द कहता है, அந்த வார்த்தைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உடனடியாய் கீழ்ப்படிய வேண்டும். उस शब्द के लिए तो तुरंत आज्ञा पालन कर. உடனடியாய் கீழ்ப்படிய வேண்டும். तुरंत आज्ञाकारी बन. அப்படி கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வரும். जब तू वैसे बनेगा तब प्रभु की आशीर्वाद तेरे जीवन में होगी. லோத் என்கிற தேவ மனுஷன் இருந்தார். लूत नामक प्रभु का एक व्यक्ति था. அந்த தேவ மனுஷன் சோதோம் குமரா பட்டணத்திலே குடியிருந்தார். वो परमेश्वर का व्यक्ति सोदोम गोमोरा नगर में था. சோதோம் குமரா பட்டணத்தில் உள்ள மக்கள் பாவம் செய்தார்கள். सोदोम गोमोरा देश के लोग पाप करते थे. அவருடைய அக்கிரமம் வானத்தை எட்டிச்சு. उनका अधर्म आसमान तक पहुंच गया. ஆனபடினாலே கர்த்தர் சோதோம் குமரா பட்டணத்தை அழிக்க சித்தம் கொண்டார். इसलिए परमेश्वर सोदोम गोमोरा को नाश करने की योजना बनाई. ஆனபடினாலே அந்த பட்டணத்திலே லோத் ஒரு நீதிமானாய் இருந்தார். कभी परमेश्वर ने लूत को उस गांव में धर्मी बनाकर रखा था. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி परमेश्वर अपने स्वर्ग दूत को भेजकर, அங்க எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ लिखा है, லோத்து தாமதம் பண்ணி கொண்டிருக்கையில் लोग जब देरी कर रहा था, அந்த கர்த்தருடைய தூதர்கள் वहाँ स्वर्ग दूत लोग அவனையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் கையை பிடித்து उसके पत्नी और उसके बच्चों का हाथ पकड़कर தேசத்தை விட்டு வெளியே இழுத்து கொண்டு விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उस देश से उन्हें बाहर खींच कर लाकर छोड़ दिया करके लिखा है. லோத்து தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். लोत देर कर रहा था, தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். देरी कर रहा था, கர்த்தருடைய தூதர்களை இழுத்து வெளியே கொண்டு விட்டார். लेकिन परमेश्वर का स्वर्ग दूत उसे खींच कर बाहर ले आया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் தர வேண்டுமானால் परमेश्वर के बच्चे यदि तेरे जीवन में प्रभु के आशीर्वाद बने रहना है, கர்த்தருடைய காரியத்தில் நமக்கு ஒரு துரிதம் உண்டாயிருக்க வேண்டும். प्रभु के कार्य में तू तुरंत क्रिया कर. கர்த்தருடைய காரியத்தில் நமக்கு ஒரு துரிதம் உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर के कार्य में तू झटपट क्रिया कर. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं, ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति के किताब அந்த 24வது அதிகாரம் 24वां अध्याय அந்த 18வது வசனத்தை வாசிப்போமேயானால் 18 वचन को जब पढ़ेंगे, उसने कहा, हे मेरे प्रभु, ले पी ले। और उसने जल्दी से घड़ा उतर कर हाथ में लिए उसको पिला दिया. ரெபெக்காவை குறித்து வாசிக்கிறோம். यहाँ पर रेबेका के बारे में हम पढ़ते हैं. ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்த்து வரும்படியா
अब्राहम अपना बेटा इसहाक के लिए लड़की ढूंढने के लिए एलिएजर को भेजा था। எலியேசர் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அந்த இடத்துல இருக்கிறார். एलिएजर ने अपने मन में उसने एक निर्णय लेकर उस जगह पर पहुंचा। தண்ணி எடுப்பதற்கு अनेक வாலிப பிள்ளைகள் வருகிறார்கள். पानी निकालने के लिए कई कुंवारियां आएंगे। இந்த பிள்ளைகள் தண்ணி எடுக்க வரும்போது जब ये लड़कियां पानी लेने आएंगे, நான் தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் தா என்று கேட்கும்போது मैं जिस स्त्री से अपने पानी पीने के लिए मांगूंगा, எந்த வாலிப பிள்ளை जो कुमारी குடியும் என்று சொல்லி தாராளமாய் தந்து तो आप पियो करके मुझे दिल से देकर என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்ப்பாளேயானாள் और मेरे ऊंटों को भी जो पानी पिलाएगी, அவள்தான் என் எஜமானாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குக்கு நியமிக்கப்பட்ட பெண் என்று அறிந்து கொள்வேன். वो ही मेरा मालक अब्राहम के बेटे इसहाक के लिए परमेश्वर ने निर्णय किया हुआ लड़की करके मैं समझ लूंगा என்று அடையாளம் கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். ऐसे परमेश्वर से एक चिन्ह मांग कर बैठा था। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ரெபெக்காள் அங்கிருந்து வருகிறார். ऐसे परिस्थिति में रेबेका वहाँ पर आती है। ரெபெக்காளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. रेबेका के बारे में लिखा है, ரெபெக்காள் மகாரூபவதியா இருந்தார். रेबेका बहुत अति सुंदर व्यक्ति थी, लड़की थी, மகாரூபவதி बहुत सुंदर थी। இவளை பார்த்து इसे देखकर எனக்கு குடிக்க தண்ணி கொட்டா என்று கேட்கிறார். उससे पूछा गया कि मुझे पीने के लिए पानी दे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. यहाँ पर लिखा है, ரெபெக்காள் रेबेका குடியும் என் ஆண்டவனே என்று हे प्रभु ले पी ले कहकर சீக்கிரமாய் தன் குடத்தை இறக்கி जल्दी से अपना घड़ा उतार कर எலியேசருக்கு தண்ணீர் கொடுக்கிறார். और उसे एलिएजर को पानी पिलाया। அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு சீக்கிரம் जल्दी से சீக்கிரமாய் இறக்கி जल्दी से उतार कर எலியேசருக்கு கொடுக்கிறார். एलिएजर को पानी पिलाई। 20வது வசனத்தை வாசிக்கும் போது 20वां वचन में लिखा है, சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீர் தொட்டிலே ஊற்றிவிட்டு जल्दी से होंदे में उंडेल कर இன்னும் ஒன்று வர और पानी ले आने துறவண்டையிலே ஓடி कुएं पर दौड़ गई அந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு வார்த்தாள். और उसके सब ऊंटों के लिए पानी भर दिया। சீக்கிரமாக जल्द से இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவித்த பிறகு ये सारे बात होने पर 28வது வசனத்துல வாசிக்கிறோம். 28वां वचन में लिखा है, அந்த பெண் ஓடி वो कन्या ने दौड़कर இந்த காரியங்களை எல்லாம் தன் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சொல்லுகிறார். अपनी माता के घर में सारे वृतांत को सुनाया। சீக்கிரமாய் செய்கிற ஒரு வேலை जल्दी से किया हुआ काम ஓடி போய் சொல்லுகிறார். दौड़ कर जाकर बोली। ஒரு சுறுசுறுப்பு बहुत ही जल्दबाज, சுறுசுறுப்பு तेज இந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல हमारे आत्मिक जीवन में தேவனுடைய பிள்ளைகள் காலதாமதம் பண்ண கூடாது. हम देरी नहीं करना है। கர்த்தர் உங்களை அழைக்கும் போது ये परमेश्वर आपको बुलाता है। சகீவை பார்த்து சொல்லுகிறார், जक्कई से कहता है, சகீவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. जक्कई झट से उतरा। கர்த்தருடைய வார்த்தை வரும்போது जब परमेश्वर का वचन आता है, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் கீழ்ப்படிய வேண்டும். आप परमेश्वर के लिए देरी न करते हुए तेजी से क्रिया करें। அதுபடினால சீக்கிரமாய் கீழ்ப்படிய வேண்டும். इसलिए बहुत जल्दी से क्रिया करें। சில மக்களுக்கு ஆண்டவருடைய அழைப்பு கிடைக்கும். कुछ लोगों को परमेश्वर की बुलावट होती है, கிருபையாய் கர்த்தருடைய அழைப்பு. अनुग्रह से प्रभु उन्हें बुलाता है। ஆனா அந்த அழைப்பினால் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். वो बुलावट से प्रभु यीशु मसीह को उद्धार के रूप में स्वीकार करते हैं। அவருடைய இருதயத்தின் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருப்பார். उनके हृदय की सारे बातों को प्रभु जानता है। அவர்களை தனிப்பட்ட முறையில கர்த்தர் பெயர் சொல்லி அழைப்பார். परमेश्वर उन्हें व्यक्तिगत रीति से भी बुलाता है, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்காது. लेकिन प्रभु के शब्द को उल्लंघन कर देते हैं। இன்னைக்கு अनेक குடும்பத்தாரிடத்துல போய் சொன்னா अगर किसी परिवार से जाकर हम कहेंगे, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க आप बपतिस्मा ले लीजिए, என்று சொல்லும் போது ऐसे कहने पर அவங்க சொல்லுகிற ஒரு காரியம், वो तुरंत क्या कहते हैं, எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகட்டும், हमारे बच्चों का शादी होने दो, பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமான பிறகு நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். हमारे सारे बच्चों का शादी होने के बाद हम बपतिस्मा लेते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நாளை என்பது நம்முடையது அல்ல. प्रभु के बच्चे कल का दिन आपके हाथ में नहीं है। நாளை என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. कल क्या होने वाले आप नहीं जानते हो। கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देखता है। சீக்கிரமாய் இறங்கி வா. झट से उतरा, சீக்கிரமாய் இறங்கி வா. झट से उतरा। தாவீது என்கிற தேவ மனுஷன் இருந்தார். दाऊद नाम का परमेश्वर का व्यक्ति था। தாவீதுடைய வேலையாட்கள் दाऊद के नौकर लोग அங்கே கர்மேல் பர்வதத்திலே करमेल पर्वत पर நாபால் என்கிற பெரிய ஒரு துராகிருதம் பிடித்த ஒரு மனுஷன் இருந்தார். नाबाल नाम का एक मूर्ख इंसान था। அவர் ஒரு துராகிருதம் பிடித்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वहाँ पर लिखा है वो मूर्खता वाला इंसान है। அவர் பெரிய பணக்காரன். बहुत धनी था। அவன் தன் ஆடுகளை எல்லாம் வைத்திருந்தார். उसने अपने भेड़ बकरियों को रखा था। அவனுடைய ஆடுகளை மேய்க்கவர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது जब अपनी भेड़ बकरियों को चराते समय தாவீதுடைய
அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். दाऊद के नौकर उसके बकरियों के लिए वे रक्षक थे. இப்ப தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டான சூழ்நிலை. अभी दाऊद के जीवन में एक संकट आ गई. இப்ப இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது इस संकट के समय தாவீது தன் வேலையாட்களை दाऊद अपने नौकरों को நாபாலிடத்துல போய் அப்பம் வாங்கி கொண்டு வர சொல்லி அனுப்புகிறார். नाबाल के पास भेजकर रोटी लाने कहता है. ஏனென்றால் क्यों? அந்த நாபாலுடைய வீட்டுல उस नाबाल के घर पर வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा है ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து நடந்து கொண்டிருக்கிறது. वहाँ पर राज भोजन होने के समान एक भोजन होता है. அதுபடினால அங்கே அப்பம் வாங்கி கொண்டு வர சொல்லுகிறார். इसलिए दाऊद ने वहाँ से रोटी लाने के लिए भेजा. தாவீதுடைய வேலையாட்கள் இந்த நாபாலின் வேலையாட்களுக்கு உதவியா இருந்தவர்கள். दाऊद के नौकर लोग नाबाल के लोगों के लिए एक सहायक बने थे. இப்படி நன்மையை பெற்ற நாபால் ऐसा भलाई पाया हुआ नाबाल அவன் ரொட்டி கேட்டு அனுப்பின போது जब उसने रोटी मांगकर भेजा था, உங்கள் எஜமான் யார் என்று எனக்கு தெரியாது, தாவீது யார் என்று தெரியாது என்று சொல்லி வெறுமையா அனுப்பிவிட்டார். नाबाल ने बोल दिया कि तुम्हारा मालिक कौन है मैं नहीं जानता हूँ. தாவீதுக்கு கோபம் வருகிறது. दाऊद को गुस्सा आया. தாவீது சொல்லுகிறார், दाऊद ने कहा நான் போய் मैं जाकर நாபாலுக்கு உண்டான எல்லாவற்றையும் नाबाल की जो भी है ஒரு பொருள் கூட இல்லாதபடிக்கு उसका एक भी वस्तु न बचते हुए ஒரே ராத்திரியில எல்லாவற்றையும் அழித்து விடுவேன் என்று उसके सारे सब कुछ वस्तुओं को मैं नाश कर दूंगा. கோபத்தோடு கடந்து போனார். ऐसे गुस्से से निकला. இதை அறிந்த போது ये जैसे ही जान गए, நாபாலின் வேலைக்காரன் ஒருவன் வேகமாய் ஓடி नाबाल का एक नौकर दौड़कर அபிகாயிலிடத்தில் போய் சொல்லுகிறார், अबीगाइल से कहा தாவீது ஆட்களை அனுப்பினார். देख दाऊद ने लोगों को भेजा था. தாவீதால் அனுப்பப்பட்ட வேலையாட்களுக்கு दाऊद के द्वारा भेजा गया नौकर के पास நாபால் இப்படி இப்படி பதில் சொல்லி அனுப்பிவிட்டார். नाबाल ने इस प्रकार का उत्तर बोलकर भेज दिया. இப்பொழுதும் தாவீது எல்லாத்தையும் அழிக்க வேண்டும் என்று வந்து கொண்டிருக்கிறார். अभी दाऊद भी सब कुछ नाश करने के लिए आ रहा है. இந்த வார்த்தை கேட்ட போது ये शब्द सुनते ही வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है 1 சாமுவேல் 25:18 வசனத்தை வாசிக்கும் போது पहला शामिल 25वां अध्याय का 18 वचन में जब पढ़ते हैं, அபிகாயில் தீவிரமாய் புறப்பட்டு अबीगाइल ने फुर्ती से தாவீதுக்கு போகிறார். दाऊद के पास गई. தாவீதை பார்த்து சொல்லுகிறார், दाऊद से कही இந்த தவறை நீ செய்ய வேண்டாம், ये गलत काम आप मत कीजिए. உங்களுடைய கை தவறாய் ரத்தம் சிந்த வேண்டாம். गलती से आप खून मत बहाइए. தடுத்து நிறுத்தினார். ऐसे रोक डाल दी. அபிகாயிலுடைய வார்த்தைக்கு தாவீது செவி கொடுத்தார். अबीगाइल के शब्दों को दाऊद ने मान लिया. எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று தீர்மானத்தோடு வந்த தாவீது जो सब कुछ नाश करने का ऐसे एक योजना से निकल पड़ा दाऊद அழிக்காமலேயே கடந்து போய்விட்டார். किसी को कोई हानि न पहुंचाते हुए निकल गया. அபிகாயில் காலதாமதம் பண்ணி இருந்திருப்பாரே ஆனால் यदि अबीगाइल ने देर की होगी, அந்த அபிகாயிலுடைய முழு குடும்பமும் சர்வ சங்காரமாகி போயிருந்தது. अबीगाइल का सारा परिवार नष्ट हुआ होता. ஆனால் அபிகாயில் लेकिन अबीगाइल தீவிரமாய் புறப்பட்டு தாவீதை சந்திக்க கடந்து போனார். फुर्ती से जाकर दाऊद से मिलने गई. தாவீதை சந்தித்த போது दाऊद से मिलते ही தாவீது அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்த நினைவு மாறி திரும்பி போனார். जो दाऊद नाश करने का योजना बनाया था वो मन फिराकर वहाँ से निकल पड़ा. அல்லேலூயா. அல்லேலூயா. அபிகாயில் என்று சொன்னால் வேகம் என்று பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. अबीगाइल का मतलब फुर्ती करके लिखा गया है. அபிகாயில் என்று சொன்னால் தீவிரம். अबीगाइल यानी तेज. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் தீவிரமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के बच्चे प्रभु के कार्य में तीव्रता दिखाइए. கிருபையினால் ஒரு அழைப்பு கொடுத்தார் சகேயுவுக்கு. अनुग्रह से जक्कई के पास एक बुलावट आई थी. பெயர் சொல்லி अழைத்தார். नाम से बुलाया. சீக்கிரமாய் இறங்கி வர சொல்லுகிறார். झट से उतरने के लिए कहा गया. அங்கே சொல்லுகிறார், और कहा है சகேயுவே हे जक्कई நீ சீக்கிரமாய் இறங்கி வா. झट से उतरा. சீக்கிரமாய் இறங்கி வா. झट से उतरा. அவ இறங்கி வா என்று சொல்லுகிறார். उतर आ करके कहता है. அவ ஆனந்த தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के बच्चे கர்த்தருடைய கரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் प्रभु के हाथ से अगर भलाई पाना है, உங்களுக்குள்ள தாழ்மை உண்டாயிருக்க வேண்டும். आपके अंदर नम्रता की जरूरत है. இன்னைக்கு अनेक ஜனங்கள் எத்தனை வருஷ விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். आज कितने साल के विश्वासी हो, ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. लेकिन प्रभु के आशीर्वाद को नहीं पा रहे हो. தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவர் கிருபை கொடுப்பார். परमेश्वर दीनता लोगों को अनुग्रह देता है. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பார். दीन वाले इंसान को प्रभु अनुग्रह देता है. சகேவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. हे जक्कई झट उतरा. நீ இருக்கிற இடத்துல இருந்து இறங்கி तू जहाँ जिस स्थान पर है वहाँ से उतर. அந்த காட்டத்தி மரத்தில் இருந்து இறங்கி उस गूलर के पेड़ से उतर. உன் மனவேட்டியை நின்று கொண்டிராதே. तेरे मन तेरे ही निर्दय
खड़े मत रहे, உன் பெருமையில நீ நின்று கொண்டு இருக்காதே, तेरे घमंडी में मत खड़े रहे, உன் மனமேட்டு மேல நீ நின்று கொண்டு இருக்காதே, तेरे घमंड में तू मत खड़े रहे, உன் முரட்டாட்டமான சுபாவத்துல நின்று கொண்டு இருக்காதே. तेरे कठोर स्वभाव में मत खड़े रहे। இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான் आज उद्धार पाए विश्वासी है, ஆனால் பேசும்போது लेकिन जब बातें करते हैं, எங்கள் குலம் என்ன, हमारा गोत्र क्या है, எங்கள் கோத்திரம் என்ன, हमारा कुल क्या है, எங்கள் ஜாதி என்ன, हमारा जात क्या है, வரட்டு கௌரவம் ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. ऐसे एक गौरव लोगों के हृदय में है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, நீ இறங்கி வா, उतर आ, உன் ஜாதி பெருமையிலிருந்து இறங்கி வா, तेरे जात के घमंड से उतर आ, உன் மனமேட்டு மேலிருந்து இறங்கி வா, तेरे हृदय के घमंड से उतर आ, உன் வரட்டு கௌரவத்திலிருந்து இறங்கி வா. तेरे गौरव से उतर आ। இன்னைக்கு அநேகருக்கு இறங்க மனம் இல்ல. आज कई लोगों को उतरने का हृदय नहीं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே இறங்க மனமற்று இருந்தால் परमेश्वर के बच्चे यदि तुम दीनता नम्रता करने में नहीं मन फिराएंगे, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. तो आप प्रभु के आशीर्वाद को नहीं देख पाओगे। எப்பேற்பட்ட மனுஷனாய் இருந்தாலே कौन से भी प्रकार की व्यक्ति क्यों न हो, கர்த்தருடைய கரத்திலே ஆசீர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் परमेश्वर के हाथों से यदि भलाई और आशीर्वाद को पाना है तो கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. सबसे पहले हमें परमेश्वर के सामने झुकने की आवश्यकता है। கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், परमेश्वर के सामने झुक जाओ, அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். तब परमेश्वर तुझे उठाएगा। தேவனுடைய பிள்ளைகள் மனுஷனுக்கு முன்பாக தாழ்மைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. किसी मनुष्य के सामने सर मत झुकाओ। கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படும் போது परमेश्वर के सामने जब तुम झुक जाओगे, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். प्रभु आपको उठाएगा, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். प्रभु आपको उन्नति करेगा। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு. इसलिए परमेश्वर के बच्चे तो प्रभु के सामने झुक जा। சகீவே, हे जक्कई, நீ சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷனாக हो இருக்கலாம். सकता है समुदाय में तो एक बड़ा इंसान है। சகீவே, हे जक्कई, நீ ஒரு ஆயக்காரனாய் இருக்கலாம். तू एक चुंगी लेने वाला व्यक्ति हो। சகீவே, हे जक्कई, நீ ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருக்கலாம். हो सकता है चुंगी लेने वालों का सरदार हो। நீ எப்படிப்பட்டவனாய் இருந்தாலே तू किसी भी प्रकार का व्यक्ति क्यों न हो, என் ஆசீர்வாதம் உனக்கு வேண்டுமானால், यदि मेरे आशीर्वाद तेरे जीवन में होना है तो, அல்லது நான் உன் வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், नहीं तो यदि तेरे घर पर में प्रवेश करना है तो நீ அந்த காட்டத்தி மரத்திலிருந்து இறங்கியே ஆக வேண்டும். सबसे तो पहले वो गुल्लर के पेड़ से उतरना ही होगा, இறங்கியே ஆக வேண்டும். उतरना ही होगा। சகீவே, हे जक्कई, சீக்கிரமாய் இறங்கி வா, झट से उतरा, சீக்கிரமாய் இறங்கி வா. झट से उतरा। அந்த இறங்குதல் என்று சொல்லும் போது उतरा यह कहने पर அதுதான் பாவ உணர்வு. ये ही पाप का निश्चय। இந்த பாவ உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது हर एक मनुष्य के अंदर ये पाप की जो विवेकता होती है, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தாழ்மை வரும்போது एक इंसान के हृदय में जब दीनता आती है, தன்னை போல பாவ உணர்வு உண்டாகிறது. अपने आप पाप क्षमा की निश्चय पाने की आरंभ होती है। அது கிருபை. वही अनुग्रह है। அந்த கிருபை இல்லாவிட்டால் ஒண்ணு செய்ய முடியாது. वो अनुग्रह जब नहीं होगा हम कुछ नहीं कर पाएंगे। கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். परमेश्वर के सामने जब हम झुकते हैं, अपने आप को नम्र करते तो अनुग्रह मिलता है। அந்த கிருபை இல்லாவிட்டால் ஒன்று செய்ய முடியாது. अनुग्रह के बिना हम कुछ नहीं कर पाएंगे। இன்னொரு ஆயக்காரனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और एक चुंगी लेने के वाले के बारे में पवित्र शास्त्र में लिखा है, அந்த ஆயக்காரன் ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனார். वो चुंगी लेने वाला एक बार प्रभु के आराधनालय में गया। அந்த ஆலயத்துக்கு போகும்போது जब प्रभु के भवन में गया, அந்த ஆலயத்தை பார்க்கிறார். उस भवन को देखा, அவருடைய உள் மனசாட்சி சொல்லுகிறது, उसका मन कहता है தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போவதற்கு கூட நீ தகுதி இல்லை. इस भवन के अंदर प्रवेश करने के लिए तक तेरे अंदर कोई योग्यता नहीं है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा है, ஆயக்காரன் தூரத்தில் நின்று கொண்டு चुंगी लेने वाला दूरी में खड़ा रहकर தன் மார்பில அடித்துக் கொண்டு अपने छाती में मारकर தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் अपने आंखों को प्रभु की ओर फिरते हुए மார்பில அடிக்கிறார். छाती में मारने लगा। மார்பில அடித்துக் கொண்டு छाती में मारकर அவன் சொல்லுகிறான், कहने लगा, ஆண்டவரே, हे प्रभु, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு. इस पापी मनुष्य पर दया कर, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு. इस पापी मनुष्य पर दया कर। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा है, மார்பில அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி எந்த ஒரு ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினானோ, जो चुंगी लेने वाला व्यक्ति छाती में मारकर अपने आप को बोला कि मैं पापी हूँ, मुझ पर दया कर, தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறானோ, जिसने अपने आप को दीन किया कि प्रभु तेरे भवन में प्रवेश करने के लिए तक मैं योग्य नहीं हूँ, அந்த மனுஷனை கர்த்தர் அவனை நீதிமான் என்று சொன்னார். उसी व्यक्ति को प्रभु कहता है तू ही धर्मी है, நீதிமான் என்று சொன்னார். धर्मी कर कर कहा। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் परमेश्वर के बच्चे हम कोई भी क्यों ना हो, நாம் நம்மை தாழ்த்தும் போது जब हम अपने आप को दीन कर
करेंगे கர்த்தரை நீதிமான் என்று சொல்லுவார். परमेश्वर हमें धर्मी कहेगा, அவருடைய கிருபை நமக்கு கடந்து வரும். उनका अनुग्रह हमें मिलेगा। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। பாஸ்டர் ஏசன்னா, மறைந்து போன பாஸ்டர் ஏசன்னா, गुजरे हुए पास्टर येसना जी, அவர்கள் பெரிய அளவுல கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதித்தார். उनके सेवकाई को परमेश्वर ने बहुतायत आशीर्वाद किए हैं। அதிகமான ஒரு படிப்பறிவு இல்லாதவர் தான், वे पढ़े लिखे तो नहीं है ज्यादा, நல்ல ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர், लेकिन उनका जन्म एक बड़ा धनी परिवार में हुआ है। இந்து குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவர். उनका पालन पोषण हिंदू धार्मिक से पले गए हैं। அநேகருடைய சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், உடைய கேசட் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். कई लोगों ने उनके गवाही को सुना भी होगा और उनके द्वारा दिया गया कैसेट को देखा भी होगा। 7 வருஷம் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தார். 7 साल वे विवेकित उनका पागलपंथी जैसे वो हो गए थे, பைத்தியமா இருந்தார். एक पागल बन गए थे। ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அவருக்கு பிரத்யட்சமாய் தரிசனம் கொடுத்து लेकिन परमेश्वर ने प्रत्यक्ष रूप से उन्हें दर्शन देकर அவரை ரட்சித்தார். उनकी उद्धार की। ரட்சிக்கப்பட்ட போது जब उनकी उद्धार हुई, கர்த்தருடைய வல்லமையாய் ஊழியத்தில் எடுத்து பிரகாசிக்க ஆரம்பித்தார். परमेश्वर ने उन्हें बहुतायत से सेवकाई में इस्तेमाल करने लगा। அவரிடத்தில் கேட்கிறார்கள், उनसे पूछा, இந்த அளவுக்கு इतना ஆண்டவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து आपको प्रभु ने दर्शन देकर உலகளவுல உங்களை கொண்டு போகிறார், पूरे संसार में ले जा रहा है, இந்த அளவுக்கு உலகளவுல கர்த்தர் உங்களை கொண்டு போவதற்கு इतने संसार पर ले जाने के लिए நீங்கள் கர்த்தருக்காக எதையாவது செய்தீர்களா என்று சொல்லி கேட்கிறார். क्या आपने परमेश्वर के लिए कुछ किया है? பாஸ்டர் ஏசன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், पास्टर येसना जी ने कहा, படிப்பறிவில்லாத என்னை, मैं तो अनपढ़ हूँ, பைத்தியமாயிருந்த என்னை मैं तो पागल हूँ, ஆண்டவர் இந்த அளவுக்கு உயர்த்தி आज प्रभु ने मुझे इतना ऊंचा उठाया है, உலகம் முழுவதும் என்னை கொண்டு போய் வருகிறார் என்று சொன்னார். यदि पूरा ही संसार घुमा फिरा कर ला रहा है, என்னை பொறுத்த அளவுல मेरी तरफ से நான் எவ்வளவு நினைத்து பார்த்தாலும் अगर मैं कितना ही सोचूं, நான் ஆண்டருக்காக எதையும் செய்யவில்லை. मैं परमेश्वर के लिए कुछ भी नहीं किया நான் हूँ, ஒண்ணும் செய்யல. मैंने कुछ नहीं किया। அதுதான் நான் சொல்றேன், वही मैं कहती हूँ, அதுதான் கிருபை. वही अनुग्रह है। நான் என்னுடைய அறிவுக்கு எட்டினார் போல கர்த்தருக்காக எதையும் செய்யவில்லை. अब मेरे सोच के हिसाब से मैंने प्रभु के लिए कुछ नहीं किया, என்னை உயர்த்தினது தேவ கிருபை. लेकिन मुझे जो उन्नति किया वो प्रभु का अनुग्रह है। உலகம் முழுவதும் கொண்டு போதின் தேவ கிருபை. पूरा संसार में मुझे फिरा रहा है, घुमा रहे, प्रभु का अनुग्रह है। கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் போது जब हम अपने आप को दीन करेंगे, அந்த தாழ்மை தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறது. ये दीनता परमेश्वर अपने बच्चों को उन्नति दिलाता है। கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள், கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். प्रभु के चरणों में अपने आप को झुकाएंगे तो प्रभु आपको अनुग्रह देगा। அந்த 6வது வசனத்தின் 5வது வசனத்தை வாசிக்கும் போது इस 5वां वचन के अंत में लिखा है, அந்த கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, अंत पंत में लिखा है, சகைவே हे जक्कई, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, झट उतरा, இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும். क्योंकि आज मुझे तेरे घर में रहना अवश्य है। இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும். आज मुझे तेरे घर में रहना अवश्य है। தேவனுடைய பிள்ளைகள் சகைவுக்கு வந்த அழைப்பு जक्कई के पास किस प्रकार की बुलावट आई? நிரந்தரமான ஒரு அழைப்பு. निरंतर वाला एक बुलावट, ஒரு விருந்தாளியை போல வந்துவிட்டு போவதற்காக அல்ல. ऐसे ही एक சகையு जक्कई இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்கதான் ஆசையா இருந்தார். केवल उसके हृदय में ये सोच था कि यीशु किस प्रकार है मैं देखना चाहता हूँ, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता है நான் உன் வீட்டுல வந்து தங்கணும். मैं तेरे घर पर रहना है आकर। இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையா இருந்தார். यीशु किस प्रकार का व्यक्ति है देखना चाहता था, ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் உன் வீட்டுல வந்து தங்கணும் நிரந்தரமா. लेकिन यीशु कहता है युगान युग में तेरे घर पर आकर रहना चाहता அப்ப हूँ। இயேசு உங்கள் வீட்டுக்கு தலைவராய் இருக்க விரும்புகிறார். यीशु आपका घर का नेता बनना चाहता है। இயேசு உங்கள் வீட்டுக்கு தலைவராய் இருக்க விரும்புகிறார். यीशु आपका घर का नेता बनना चाहता है, உங்கள் குடும்பத்துக்கு தலைவராய் இருக்க விரும்புகிறார். आपका परिवार का नेता बनना चाहता அப்ப है। இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு தலைவராய் இருக்கும்போது जब यीशु मसीह आपका घर का नेता बनेगा, உங்கள் குடும்பத்துக்கு தலைவராய் இருப்பாரானால் आपका परिवार का नेता बनेगा, வீட்டுல ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். तो तुम्हारे परिवार में एक शांति होगी, உங்கள் வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கும். आपके घर पर हमेशा एक आनंद रहेगा, உங்கள் வீட்டுல சந்தோஷமும் சமாதானமும் நிறைவாயிருக்கு. आपका घर पर शांति समाधान भरपूरता से அந்த होगी। சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவே இல்லை. वो शांति समाधान के लिए कोई कमी नहीं होगा। இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அழைக்கிறார். आज प्रभु आपको देकर बुला रहा है। தேவனுடைய கிருபையின் அழைப்பு உங்களை சந்திக்கிறது. परमेश्वर का अनुग्रह बुलावट तुम्हारी ओर आ रही है। தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய தனிப்பட்ட முறையில் அழைத்து கொண்டிருக்கிறார். परमेश्वर तुझे व्यक्तिगत रूप से बुला रहा है। கர்த்தருடைய பெயர் சொல்லி அழைக்கிறார். परमेश्वर तुझे नाम से बुला रहा है। ஆண்டவர் உன்னை துரிதப்படுத்துகிறார். परमेश्वर तुझे तीव्रता को करने कह रहा है। தேவனுடைய பிள்ளை நீ தாழ்மையா
समर्पण करेगा, கர்த்தர் உனக்குள்ளே வந்து நிரந்தரமாய் வாசம் பண்ணுவார். निरंतर परमेश्वर युगानुग तुझके तेरे अंदर आके निवास करेगा। உலக மனுஷர் சொல்லுகிறார்கள், दुनिया का लोग कहते हैं இவன் பாவியான மனுஷன், ये तो पापी व्यक्ति है, இவன் வீட்டுக்கு போகிறாரு. इसके घर पर प्रभु जा रहा है। மனுஷர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள், मनुष्य लोग वैसे ही कहेंगे இவன் பாவி. ये पापी है, மனுஷருடைய பார்வையில பாவிதான். मनुष्यों के नजरों में हम पापी है, ஆனால் இயேசுவை பாவி என்று சொல்லவில்லை. लेकिन यीशु ने उसे पापी नहीं कहा, இயேசுவை பாவி என்று சொல்லவில்லை. यीशु ने उसे पापी नहीं कहा। மனுஷர்கள் முறுமுறுக்கிறார்கள், मनुष्य लोग कुड़कुड़ाने लगे, இவன் வீட்டுக்கு போகிறாரு. क्या इसके घर पर जा रहे हो? இயேசு வீட்டுக்கு போனா यीशु उसके घर गए, ஆண்டவர் வீட்டுக்குள்ள பிரவேசித்து यीशु उस घर पर आते ही இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. आज इस घर पर उद्धार आया है, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னார். ये भी अब्राहम का पुत्र है करके कहा। ஆபிரகாமுக்கு குமாரன், अब्राहम का संतान, தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के बच्चे। யோவான் ஸ்நானகன் சொன்னார், यूहन्ना बपतिस्मा ने कहा ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் சொல்லிக் கொள்ளாதீர்கள். अपने आप को मनी मन मत कहो कि मैं अब्राहम का पुत्र हूँ। இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் வல்லமை உள்ளவராய் इन இருக்கிறார். पत्थरों से भी अब्राहम का संतान बनाने के लिए परमेश्वर सामर्थ्यवान है। கல்லான இருதயமுடைய இந்த சகைவை पत्थर जैसा हृदय बना हुआ इस जक्के को இயேசு சந்தித்து यीशु बेट होकर ஆபிரகாமின் குமாரனாய் கர்த்தர் மாற்றினார். अब्राहम का संतान बनाया। இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆபிரகாமின் சந்ததியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். आज परमेश्वर आपको अब्राहम का संतान बनाकर आशीष करना चाहता है। நீங்கள் உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். आप अपने आप को प्रभु के चरण में समर्पण करें। கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு கிருபையாய் கடந்து வருகிறது. परमेश्वर की बुलाहट आपको अनुग्रह रूप से मिल रहा है। தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய தனிப்பட்ட முறையில் அழைத்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आपको व्यक्तिगत रीति से बुला रहा है। கர்த்தருடைய பெயர் சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आपको नाम से बुला रहा है। கர்த்தருடைய இருதயத்தின் எண்ணங்களை உனக்கு வெளிப்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर अपनी सोच को तेरे जीवन में प्रकट करा रहा है। தேவனுடைய பிள்ளை நீ தாமதம் செய்யாதே. परमेश्वर के बच्चे तू देरी न करना, தாமதம் செய்யாதே. तू देर न करना। உனக்குள்ள இருக்கிற பெருமையினால் நீ இறங்கி வர மனமற்று இருக்காதே. तेरे अंदर जो घमंड है उसके वजह से तू उतर कर आने के लिए सोच मत। எல்லாவற்றையும் கர்த்தருக்காக நீ இழந்து सब कुछ प्रभु के चरण में समर्पण कर அவருடைய சமூகத்திலே தாழ்மையாய் துரிதமாய் வேகமாய் ஓடி வருவாயானால் परमेश्वर के चरण में जब तू तेजी से फुर्ती से दौड़ कर आए, இயேசு வீட்டுக்குள்ள பிரவேசிப்பார். परमेश्वर तेरे घर पर प्रवेश करेगा, இயேசு குடும்பத்துக்குள்ள तेरे பிரவேசிப்பார். परिवार में प्रवेश करेगा। இயேசு கிறிஸ்து அளிக்கிற சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் உன் வீட்டில தங்கி இருக்கு. परमेश्वर जो शांति समाधान देते हुए तेरे परिवार में भरपूरता से भरे रहेगा। எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் வாய் திறந்து हम கேட்போம். सब प्रभु के चरण में मुंह खोल कर मांगेंगे। வாய் திறந்து சொல்லுங்க, मुंह खोल कर बोलिए, ஆண்டவரே நீர் என்னை हे அழைத்திருக்கிறீர். पिता आपने मुझे बुलाया है, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். आप मुझे जानते भी हो, நீர் என்னை பெயர் சொல்லி आपने அழைத்திருக்கிறீர். मुझे नाम से बुलाया है। என் இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் मेरे அறிந்திருக்கிறீர். हृदय की सोच को आप सब कुछ जानते हो। ஆனால் फिर ஆண்டவரே हे परमेश्वर, உம்முடைய அழைப்பை நான் அறிந்திருந்தேன். लेकिन तेरे बुलावट को समझकर நீர் பெயர் சொல்லி அழைக்கிறதை அறிந்திருந்தேன். आप नाम से बुलाते हुए जानते हुए भी என் இருதயத்தின் எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை அறிந்திருந்தேன். मेरे हृदय को सोच को आप जानते हैं, समझते हुए भी உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எனக்கு துரிதமாய் கீழ்ப்படிய மனமில்லை. परमेश्वर तेरे बातों को तुरंत आज्ञाकारी करने का हृदय मेरे में नहीं है प्रभु। என்னுடைய காலதாமதம் நிமித்தமாக मेरे देरी होने की वजह से உம்முடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் தடைபட்டு கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. आपका आशीर्वाद मेरे जीवन में रोका जा रहा है। என்னுடைய காலதாமத நிமித்தமாக मेरे देरी के होने की वजह से உம்முடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் தடைபடுகிறது. आपका आशीर्वाद मेरे जीवन में रुक रहा है। இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். आज मैं समर्पण करता இன்றைக்கு है, நான் ஒப்பு मैं கொடுக்கிறேன். समर्पण करती हूँ। வாய் திறந்து சொல்லுங்க, मुंह खोल के बोलिएगा, கர்த்தருடைய அழைப்புக்கு நீங்கள் துரிதமாய் கீழ்ப்படியுங்கள். परमेश्वर की बुलावट को तीव्रता से समर्पण करो। எந்த நிலைமையில இருந்தாலும் चाहे किस भी परिस्थिति में बैठे हो, கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. अपने आप को प्रभु के चरण में दीन करो। சீக்கிரமாய் இறங்குங்க. तुरंत उतरो, சீக்கிரமாய் உங்களை தாழ்த்துங்க. झट से उतरो। கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதம் சமாதானம் சந்தோஷம் வாழ்க்கையில் நிரந்தரமாய் தங்கி இருக்கு. परमेश्वर देने वाले शांति समाधान आशीर्वाद तुम्हारे जीवन में भरपूरता से भरा रहेगा। இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். यीशु मसीह आपको बुला रहा है, இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். यीशु आपको बुला रहा है। அர்ப்பணியுங்கள். समर्पण करो, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको वैसे ही आशीष करे। சகேயின் வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்து जक्कई के जीवन में उद्धार देकर சகேயை ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றினார். जक्कई को अब्राहम का संतान बनाए हो प्रभु। உங்களையும் ஆசீர்வதித்து अब आपको भी आशीष करके ஆபிரகாமின் குமாரனாய் अब्राहम का पुत्र कहकर, ஆபிரகாமின் குமாரத்தியாய் अब्राहम का पुत्री कहकर கர்த்தர் உங்களை மாற்றுவார். प्रभु आपको बनाएगा। கர்த்தர் உங்களை
மாற்றுவார். प्रभु आपको बनाएगा, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करे। நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். अच्छा परमेश्वर आपको धन्यवाद हो, கர்த்தர் தந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி इस செலுத்துகிறோம். सुबह के समय के लिए आपको धन्यवाद। உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்க தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. आपके चरणों में बैठे हुए सभी बच्चों को आप आशीष कीजिए। வசனத்தை கேட்க தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் वचन सुनने वाले कोई भी क्यों ना हो, கர்த்தருடைய வார்த்தையுடைய பிள்ளைகளை தொடட்டு. परमेश्वर का वचन हर एक से भेंट होने पाए। உம்முடைய பிள்ளைகள் தனிமை என்று நினைத்துக் கொண்டிருந்தாலே जो कोई सोच रहे कि मैं अकेला हूँ, உம்முடைய கிருபையின் அழைப்பு உம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறது என்பதை அறிய உனக்கு உணவை கொடுப்பீராக. ये समझ आने दो कि अनुग्रह रूपी बुलावट से भेंट हो रही है करके समझ आने दो। நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிற தேவன் அவர்களுடைய பெயரை அறிந்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்ய. हर एक तारों को नाम से पुकारते ये समझ हर एक व्यक्ति के अंदर होने दो। அவர்கள் பெயரை அறிந்திருக்கிறவர் அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை அறிந்திருக்கிறீர் என்ற அறிவு அவர்களுக்கு உண்டாகட்டும். हर एक को नाम को आप जानते भी हो, उनके सोच को भी आप जानते हैं, ये समझ हर एक के अंदर होने दो। உம்முடைய அழைப்பை அவர்கள் புரிந்து கொள்ளும் போது आपके बुलावट को जब वे समझ जाएंगे, கீழ்ப்படிதலுக்கு காலதாமதம் பண்ணாமல் आज्ञाकारी को देर न करते हुए உடனடியாக तुरंत சகீவை போல, जकई की तरह, அபிகாயிலை போல, अबीगाइल की तरह, ரெபெக்காளை போல रेबेका की तरह தேவனுடைய அழைப்புக்கு परमेश्वर की बुलावट के लिए துரிதமாய் கீழ்ப்படிந்து तीव्रता से क्रिया कर கர்த்தருடைய சமூகத்திலே மனமேட்டுமைக்கு பெருமைக்கு இடம் கொடுக்காவே परमेश्वर के चरण में घमंड और अपने हृदय में कठोरता के लिए जगह न देते हुए கர்த்தருடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்தி अपने आप को प्रभु के चरण में दीन कर உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய आपके ऊपर विश्वास कर आपके रास्ते में चलने के लिए கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறார். आप हर एक की सहायता कर प्रभु। தேவன் அருளுகிற தெய்வீக சமாதானம் சந்தோஷம் आप देने वाले परमेश्वर की शांति समाधान நிரந்தரமா நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டுல தங்கி இருக்கு. निरंतर हर एक के घर पर बसे रहने पाए। பிள்ளைகளுடைய வீட்டுக்கு நீ தலைவராய் இரு. आपके बच्चों के परिवार के लिए आप नेता बने। பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு நீ தலைவராய் இரு. आपके बच्चों के परिवार का आप नेता बने। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपके अच्छे नाम की महिमा होने दो। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन।